2 மாடு வளர்த்தேன். அது வந்து முதல்ல ஒரு கன்னுக்குட்டி பிடிச்சு தான் அந்த கன்னுக்குட்டியை வளர்த்து அந்த கன்னுக்குட்டி பெரிய மாடாகி அதை போய் பக்கத்து ஊரில் போய் ஒரு காலையில் சென்னைக்கு போட்டு வந்தேன். அந்த மாடு சென்னையாகி பிறகு அது கன்னுக்குட்டி போட்டுச்சு. அப்புறம் அந்த கன்னுக்குட்டியும் பெரிய கன்னுக்குட்டி ஆகி சென்னை பருவத்துக்கு வந்துச்சு. இந்த மாடும் அதுக்கு பிறகும் கன்னுக்குட்டியில் 2 ஈடிச்சு அதே மாட்டில் தான் கொண்டு போட்டு காலையில் தான் போட்டு வந்திருந்தேன். இதுவும் ஓரளவு பருவத்துக்கு வரக்கூடிய அளவில் ஆகிட்டு இந்த போட்ட கன்னுக்குட்டியும் பருவத்துக்கு வந்துட்டு அந்த மாட்டையும் இந்த அதனுடைய பிள்ளையையும் பதுக்கிட்டு போய் அதே மாட்டில் ஒரே நாளையில் சென்னைக்கு போட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மாடு தானே அது சென்னைக்கு போடலாம்ல அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வழக்கம்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ உங்களுக்கு நான் எங்கே சுற்றி எங்கே வாரேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இப்போ வலைதளங்களில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சிகள் பெரிய அளவில் விளம்பரம் இல்லை அப்படி தான் நான் வச்சுக்கிடுங்களேன். இப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்டாலே நகைப்புக்குரியதாக தான் இருக்கும். நான் அதை பார்த்துட்டு என்னடா இப்படிங்களாமா இருக்கும் சட்டங்கள் அப்படின்ட்டு நினச்சி ஒன்றுமே புரியலைங்க. நினச்சி அதாவது எதையோ முக்கி எதையோ எப்படியோ அடிப்பாங்க அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா கூட அப்படி ஈஸியாக கடந்து போக முடியாது. அந்த பொது சிவில் சட்டத்தில் ஷெட்யூல்டு அந்த செக்ஷனில் 3(1)T அப்படின்னு ஒரு பிரிவு, அதாவது திருமணம் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்கு. எது பொது சிவில் சட்டத்தில். நம்ம இப்போ ஒரே வாரத்தில் நம்ம இப்போ அனைத்து பக்கமும் சிஏஏ அமுல்படுத்திடுவோங்கார்ல நம்ம அமித்ஷா. அதாவது கோர கரங்கள் கொண்டு அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அசுர பலத்தை மக்கள் கொடுத்தார்களா மிஷின் கொடுத்ததா அப்படிங்கிறது தெரியலைன்னு வைங்களேன். யார் கொடுத்தாலும் அவர்கள் கோர பலத்தில் இருக்கிறார்கள். அப்போ அந்த பலத்தில் என்ன கெடுதல் பண்ண முடியுமோ, அதாவது மனித இனத்திற்கு இந்து என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு என்னென்ன கேடுகளை எல்லாம் இவர்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு முடிவோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் செத்தா என்னங்க, அவங்களுக்கு வாக்கு அறுவடை பண்ணணும். இருவருக்கு இடையில பகையை மூட்டணும். பகையை மூட்டி அதை நெருப்பாக்கி ஒரு சாராரை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு சாரார் நலிந்த பிரிவினராக இருக்கிறார்கள். அவர்களை நசுக்கினால்தான் இந்த ஒரு சாரார் பெரும்பான்மை பிரிவினர் ஒன்று கூடுவார்கள். அவர்களை நசுக்க வேண்டும் என்ற வெறியை ஊட்டினால் இவர்கள் ஒன்று கூடுவார்கள். அந்த ஒன்று கூடல் நமக்கு வாக்கு வங்கியாக மாறுகிறது. அப்படிங்கிற அந்த நோக்கம் அவர்களுக்கு நிறைவேறி கொண்டு இருப்பதனால் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக கட்சி அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம திருந்தணும். இல்லைன்னா இன்னும் இதுவரை நம்ம வருந்திட்டோம், இனிமையாவது திருந்தணும். இந்த 2024 எலெக்ஷனில் நாம் சிந்திக்க மறந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அடுத்து எலெக்ஷனே இருக்காது. 2024 பொது தேர்தலுக்கு பிறகு நாம் பொது தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்காது. அதிபர் ஆட்சி முறை தான். இப்போ பாகிஸ்தானில் நடக்கு பார்த்தீங்களா? ஆமாம், 3 கட்சி இருக்குது. 3 கட்சியும் அதிபர் ஆட்சி முறையில் தான் இருக்குதுன்னு வைங்களேன். என்ன ஆகுது? பிரதமர்னு பேருக்கு தான் பதவி, ஆனால் இராணுவ ஆட்சி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எப்போதும் அப்படி தான் இருக்குது அங்கே. இப்போ இம்ரான்கான் கட்சி, நவாஸ் ஷெரீப் கட்சி, நம்ம அம்மா பெனாசிர் பூட்டோ அவங்க கட்சி அப்படின்ட்டு இருக்குது. 3 கட்சியாக இருந்தாலும் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சைகள் அதிகமாக ஜெயிச்சு வந்துட்டாங்க. நவாஸ் ஷெரீப் கட்சி பின்தங்கி இருக்கு, அவங்க 3வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நவாஸ் ஷெரீப் நான் ஜெயிச்சிட்டேன்னு அறிவிக்காரு. இம்ரான்கான் ஆதரவாளர்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அறிவிக்காங்க. பெரிய குழப்படி தான் பாகிஸ்தானில் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலைத்தன்மை அற்ற, ஸ்திரத்தன்மை அற்ற, ஒழுங்கற்ற ஒரு வன்முறை காடாக பாகிஸ்தான் மாறிவிட்டது. அது எப்போதோ நடந்து விட்டது. அது அப்படித்தான் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு ஸ்டெடி அங்கே அந்த நாட்டில் நிலவவில்லை.
அப்படி இருந்தபோது கூட இந்து கோயில்களுக்கு யாராவது சேதம் விளைவித்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை அந்த நாட்டில் சட்டம் இருக்கிறது, கடுமையான தண்டனை அளிக்கிறார்கள். அதில் அவங்க மனுஷனாக இருக்கான். நாம் அங்கே மனுஷனாக இருக்கோமா? ஜனநாயக குடியரசை கொண்ட நாம மனுஷனாக இருக்கோமா அப்படின்னா இல்லை. ஒன்றிய அரசு நம்மை மனிதர்களாக வைத்திருக்கவில்லை. இப்போ இந்த இவர்கள் வச்சிருக்காங்கல்ல திருமணம், அந்த பொது சிவில் சட்டத்தில் யார் யார் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்கள் எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ ஒரு மாடு அதை ஒரு காலையில் போடுதும், அதனுடைய பிள்ளையும் அதே காலையில் போடலாம், அந்த பிள்ளையினுடைய பிள்ளையையும் அதே காலையில் போடலாம். இது விலங்கினத்தில் ஏற்படக்கூடிய செனைக்கான பருவ காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உறவு முறையாகும். இது விலங்குகளுக்கு, அது விலங்குகளுக்கு பொருந்தும். இவர்கள் விலங்குகளுக்கு ஒருவேளை தடை சட்டம் போடுகிறார்களா? இல்லை, ஒன்றியத்தை ஆளுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி விலங்குகளுக்கு தடை சட்டம் போடுகிறார்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன் இவ்வளவு சுற்றி சுற்றி வளைக்கணும்னா அந்த மாதிரியான உறவு முறைகளை இவர்கள் தடை செய்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தான் உத்தரகாண்டில் தான் அந்த பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவேன்ட்டு ஒத்த காலில் அந்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வந்து ஒத்த காலில் நின்றுருக்காரு. அங்கே உத்தரகாண்டில் அந்த சுரங்கப்பாதையில் வந்து இடிஞ்சு சரிஞ்சு விழுந்தப்போ எவ்வளவோ முயற்சி பண்ணும்போது நம்ம நாடோடி மன்னன் இருக்கார்ல, நாடோடி மன்னன், அவர் அப்படி நாடோடியாக அப்படி ஊர் சுற்றி அப்படி உலாயிட்டு வந்தாரே தவிர ஒருபோதும் அந்த சுரங்கத்தை போய் பார்வையிடவும் இல்லை, அங்கே என்ன நடக்கு அது நடக்குங்கிறத அவர் விசாரிக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், கடைசியில் எந்த மக்களை தடை செய்திருந்தார்களோ எலிவளை சுரங்கப்பாதை உருவாக்கக்கூடிய மக்களை ஏற்கனவே அவர்கள் தடை செய்திருந்தார்கள். அந்த மக்கள் தான் வந்து அந்த எலிவளை சுரங்கப்பாதையை உருவாக்கி அந்த 41 தொழிலாளர்களையும் மீட்டார்கள். அந்த மாநிலத்தில், அந்த கொடுமை நடந்த அந்த மாநிலத்தில் அந்த தொழிலாளர்கள் வந்து கவனிக்கப்படலை, அது அவர்கள் பாராட்டப்படலை, அவர்களுக்கான எந்தவித ஊக்கத்தொகையோ உரிமையோ வழங்கப்படலை, அது படவும் படாது. ஏன்னா ஒன்றிய அரசு ஆளுகின்ற அரசும் அப்படித்தான் இருக்கும். அங்கு இருக்க டபுள் இன்ஜின் சர்க்கார் பாஜக கட்சியினுடைய ஆட்சி தான் அங்கே உத்தரகாண்டில் இருக்குது, அதுவும் அப்படித்தான் இருக்கும். ஊழலே செய்யாத உத்தமர்கள் என்பார்கள். ஜிஹெச்சில் 7.5 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். எந்த பத்திரிகையும் அதை பற்றி பேசாது. 7.5 லட்சம் கோடினா என்ன, அது எந்த பத்திரிகையும் பேசாது. இப்போ பெரும் பணக்காரர்களுக்கு 25.5 லட்சம் கோடி 25.5 லட்சம் கோடி ரூபா தான் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கூவி இந்தா வச்சுக்க ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களையும் இந்தா வச்சுக்க, நீ வச்சுக்க, அதானி வச்சுக்க, அம்பானி வச்சுக்க, இவன் டாடா பிர்லா இந்தாயா நீ வச்சுக்கயா அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இருக்கான். பொதுத்துறை விற்பனைகள் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல, அதான் விற்கும் அப்படின்னு யார் சொல்லுதா? நிர்மலா சீதாராமன் கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டையே கூறு போட்டு விற்பதற்கு ரயில்வே துறை எல்லா துறைகளையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. வித்தாச்சு. அவர்கள் வளர்ச்சி, இதான் நாட்டினுடைய வளர்ச்சி. அவர்கள் சொல்வதை நிச்சயமாக செய்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னாங்க, முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவோம்னாங்க, அதை கொண்டு வந்தாங்க. காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவை நீக்குவோம்னாங்க, அதை செஞ்சுட்டாங்க. ராமர் கோயில் கட்டுவோம்னாங்க, கட்டிட்டாங்க. ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்னாடி இருந்த பாபர் மசூதி, அந்த மசூதியை இடிப்பதற்கு மூல காரணமாக மூளையாக இருந்து செயல்பட்ட அத்வானிக்கு, அது இடைப்பட்ட காலத்தில் அத்வானிக்கு இந்த பிரதமர் எந்த மரியாதையும் கொடுக்கல. ஆனால் இப்போ அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா பழைய இந்துத்துவவாதிகள், அந்த தீவிரவாதிகள், பழைய அந்த வயதான தீவிரவாதிகள் மீண்டும் கிளர்ந்தெழுந்து வந்து இவர்களுக்கு வாக்களிப்பார்கள்ங்கிறதுக்காக பழைய அத்வானிக்கு அவரை பிடிச்சாந்து தூக்கியாந்து இந்தாயா பாரத ரத்னா அப்படின்னு விருது அறிவிக்காங்க. அந்த நேரத்தில் பாபர் மசூதி இடிப்புக்கு துணை போன நரசிம்மராவ்
அப்போ பிரதமராக இருந்தது காங்கிரஸ் சார்பாக இருந்தவர் நரசிம்மராவ். எப்படினாலும் அந்த ராவ் வகையாராக்கள் வந்து நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுதும், யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. இந்த இந்த 3% அது நூலாண்டார்கள் வந்து எப்போதுமே வந்து அவர்கள் ஒரு இதில் குறிக்கோளாக இருப்பார்கள். நம்மளை வந்து சூத்திரவாளாக தான் வச்சுருப்பாங்க. அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. நம்ம திரும்ப திரும்ப அதை நம்ம வலியுறுத்தினா கூட, இந்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் வலியுறுத்தினா கூட அதை வந்து யாருமே ஒத்துக்கிடாத அளவில் திராவிட இயக்க பற்றாளர்கள் ஒத்துக்கிடுவாங்களே தவிர, காங்கிரஸ் இயக்கவாதிகளோ இல்லை இந்த பிஜேபி இப்போ புதுசாக பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கவங்களோ ஒத்துக்கிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு வேத வாக்காக இருக்குது. அவங்க வேதத்தின்படி நடக்கணும்னா அதுதான் அவங்களுடைய வேத வாக்காக இருக்குது. அதனால அதுபடி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. நரசிம்மராவ் அந்த வகையில் மசூதியை இடிப்பதற்கு, பாபர் மசூதியை இடிப்பதற்கு அவரும் துணை போனவர். அதனால தான் அவரை கௌரவப்படுத்துவதும், அவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அவரை கௌரவப்படுத்துவதற்கு பாரத ரத்னா விருதை அள்ளி கொடுக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் சரண் சிங் அவர்களுடைய பேரனுக்கு, சரண் சிங்க்கு பாரத ரத்னா விருதை கொடுத்தாச்சுன்னா சரண் சிங்குடைய பேரனை வந்து உள்ளெழுத்து போட்டுக்கலாம். இல்லை, இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டிய ஒரே நபர் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். யார் அவர்? இல்லை, நம்ம அம்மா யார், புரட்சி தலைவி. A1 எல்லாருக்குமே தெரியும். ஆனாப்பா அதிமுகக்காரங்க சண்டை வந்துடுவாங்க. அவங்க எப்போ A1? அவங்க உயிரோடு இருக்கும்போது தண்டனைக்குரியவங்களும் ஆகலையே. அவங்க சித்தப்புறவு தண்டனை அறிவிச்சு அதெல்லாம் செல்லாது இல்லை, சட்டத்தில் வராது இல்லை. 100 கோடி ரூபா மைக்கேல் டி குங்கா 4 வருட சிறை தண்டனை, 100 கோடி ரூபா அவசரமும் போட்டுட்டு தான் போனார். குமாரசாமின்னு ஒரு நீதிபதி, அவர் தேவையானதை பெற்றுக்கொண்டு விடுதலை பண்ணிட்டு போனார். அப்பீல்ல தண்டனை ஆயிடுச்சு இல்லை, அவர் சொன்னது தானே ஆச்சு. இவங்க அதுக்கு வேற மாதிரி முறுக்குவாங்க. அது ஒரு கரையில் இருக்கட்டும். அந்த அம்மாவுக்கு கொடுத்தா, புரட்சி தலைவிக்கு கொடுத்துட்டா, A1க்கு அந்த பாரத ரத்னா விருதை கொடுத்துட்டா, இப்போ அதிமுக கூட்டணிக்கு போயிடும். அதை கொடுக்கணும். அவங்க யார்? அவங்க கொடுக்கணும். நம்ம பிரதமர் கொடுக்கணும். அதை சீக்கிரமே கொடுப்பார். ஏன்னா அதுதானே பேலன்ஸ் பண்ணுவதற்காக, அவர்களுடைய வாக்கு வங்கியை வலுப்படுத்திக் கொள்வதற்காக பாரத ரத்னா விருதுகளை அள்ளி திணிக்கிறார்கள். ராமர் கோயிலை கெட்டியும் கெட்டாமலும் கும்பாபிஷேகம் நடத்தி கோலாகல விழாக்களை கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். அதாவது நாம கோவணம் இல்லாமல் கிடக்கும், அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும். குடிக்க தண்ணி இல்லாத நம்ம மக்கள் இருக்கும்போது அங்கே கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதெல்லாம் வந்து மக்களுக்கு பெருசாக தெரியல. ராமா 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 ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது தான் பெருசாக தெரியும். அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வையாக இருக்குது. மக்களுடைய பார்வை என்னவாக இருக்குன்னு 2024 தேர்தலில் தான் தெரியும். அதுக்கு முன்னே இவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி நம்ம பேசணுங்கும்போது அதுதான் முதலே சொன்னோமே, இந்த மாடு எப்படி இதாகுதுன்ட்டு. நம்ம அதாவது சாமிகள் தான், கடவுளர்கள் தான் வந்து திடீரென்று அவர்கள் காமம் கொண்டு விட்டால் யாரை வேண்டுமானாலும் கூடுவார்கள், எங்கே வேண்டுமானாலும் கூடுவார்கள். பிரம்மன் மகளை கூடினார். அப்படிலாம் நிறையா கதைகள் நாம் படித்தது கதைகள்னு வச்சுக்கிடுவோமே. அது உண்மையாக அவர்கள் வணங்கக்கூடிய தேவாதி தேவர்கள் வந்து அதற்கும் அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த மாதிரியான கதைகள் நாட்டில் நடப்பது போல அதற்கெல்லாம் இவர்கள் தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. யார்? பிஜேபி, ஒன்றியத்தை ஆளுகின்ற பிஜேபி அரசு. கேவலமாக இல்லை, உங்கள் நீங்கள் சாணி தின்றவங்க தான், சாணி மூளைங்க தான், கோமியம் குடிக்கிகள் தான் அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடிய சிந்தனைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. 1927 வெள்ளையன் ஆட்சி காலத்தில் தான் அந்த சட்டம், இது உடன்கட்டை ஏறுதல் சட்டத்தை, உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு 1927 ஒரு கணக்கெடுப்பில் கூட விதவைகள் 1 வயதில் இருந்து 20 வயது வரையிலான விதவைகள் 17-18 லட்சம் பேர் இருந்திருக்காங்க நாட்டில். ஏன்னா அந்த அளவு குறைந்த அளவு. இது வெளியே தெரிஞ்ச கணக்கு. இன்னும் வெளியே தெரியாமல் எவ்வளோ கணக்கு இருக்கோ, எத்தனை பேரை தீயில போட்டு பொசிக்குனாங்களோ சட்டத்துக்கு தெரியாமல், அது வேறன்னு வைங்களேன். 17க்கு மேலே 18 லட்சம் பேர் வரை
இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் விதவைகள் யார் இந்த மாதிரி மூடர் கூட்டத்தால் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருந்து வந்தது. இப்போ அதே மூடர் கூட்டம் தான் நம்மை ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரே முதற் சாட்சியாக 1000 சாட்சிகள் இருந்தாலும் அத்தனை சாட்சிகளிலும் முக்கியமான சாட்சியாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பொது சிவில் சட்டத்தில் அம்மாவை திருமணம் செய்து கொள்ளாதே, எந்த மனிதனாவது தாயை திருமணம் செய்து கொள்வானா? அம்மாவின் தங்கையை திருமணம் செய்து கொள்ளாதே. எந்த மனிதனும் அவன் என்ன நாய்க்கு பிறந்தவனா தாயின் தங்கையை திருமணம் செய்து கொள்வதற்கு? அப்படி எங்கேயும் உதாரணம் இருக்கிறதா? இந்த சட்டம் எழுதினானே அவன் உறவு முறையில் அப்படி எதுவும் நான் கடினமான வார்த்தைகளை படுத்துகிறேன் என்று எனக்கே தெரிகிறது. ஆனால் இவர்களை நான் கேட்க வேண்டியிருக்கிறது. யாருமே கேட்கலன்னா நம்மளாவது கேட்போமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் கோபத்தின் வெளிப்பாடு தான் இது. ஜனநாயக உரிமையின் ஒரு வெளிப்பாடு இது. ஆமாம், அவன் அந்த சட்டம் எழுதியவனுடைய உறவு முறையில் யாரோ அம்மாவின் தங்கையை திருமணம் செய்தவர்கள் இருக்கிறார்களா பாருங்க. அப்புறம் அப்பாவின் மனைவியை, அதாவது அப்பாவின் மனைவியை, அதான் அம்மா திரும்ப. அப்புறம் அப்பாவுக்கு அப்பா மனைவியை, எது தாத்தா பொம்பளையால் பாட்டியை திருமணம் செய்தவர்கள். அதை விட கொடுமை, பாட்டிக்கு அம்மா பூட்டியை திருமணம் யாரும் செய்து கொள்ளக்கூடாதான். நல்லா பாருங்க, இது எழுதி வச்சிருக்கான். இப்போ எழுதி பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்திருக்கான். இந்த மாதிரி எவனாவது திருமணம் செய்து கொள்வானா மனிதனாக இருப்பவன்? நான் முதல்ல சொன்ன பற்றில மாடு சென்னைக்கு போட்டேன், ஒரே காலையில் தாயும் பிள்ளையும் முன்னு போட்டிருக்கோம். இது விலங்குக்கு பொருந்தும். இவன் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் விலங்குக்கு தான் பொருந்தும், மனிதனுக்கு பொருந்துமா? இல்லை, விலங்குக்கு தான் இந்த மாதிரியானது நடக்கு, கலப்பினங்களாக நடக்கு. அப்போ அதுக்கு வேணால் சட்டம் போடலாம். மனிதன் அந்த மாதிரி நடந்து கொள்கிறானா? அப்படி நடந்து கொள்பவன் மனிதனா? ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் தான் ஒருத்தன் மாட்டை போய் புணர்ந்தான். அப்போ அந்த மாதிரியான கிறுக்கு பயலுக்கு சட்டம் போட வேண்டியதானே? அந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகத்துக்கு சட்டம் போடு. அதெல்லாம் மனிதன் மீது, மத்திய பிரதேசத்தில் ஒரு மனிதன் மீது சிறுநீர் கழித்தான் இல்லை, அப்படி மனிதன் மீது சிறுநீர் கழிப்பவன் சிசினத்தை வெட்டி எறிவோம்னு சட்டம் போடு. அவன் பொது சிவில் சட்டத்தில் இப்படி கொண்டு வா. அதெல்லாம் அடுத்தவன் வீட்டு முன்னாடி, அதுவும் வயதான ஒரு பெண்மணியின் வீட்டு முன்னாடி சிறுநீர் கழிக்காம பாரு. சுப்பையான்னு ஒரு டாக்டராக இருந்த ஒரு கிறுக்கு பைய, அவனை சிசனத்தை வெட்டுவேன்ட்டு சட்டம் போடு. அந்த மாதிரியான ஆட்களை ஒருத்தனை ஒருவரை ஏளனப்படுத்தணும், இழிவுபடுத்தணும் என்பதற்காக போய் அவன் வீட்டு வாசலில் போய் சிறுநீர் கழிக்கான். அதெல்லாம் ஒரு மனிதன் மீது சிறுநீர் கழிக்கான். அப்படிப்பட்டவன்னு தண்டனை இருக்குன்னு சட்டம் போடு. நீ இல்லாத ஒன்றுக்கு சட்டம் போடுதியே, நீ மனித பிறவியா இல்லை கோமியம் குடிக்கிறதுனாலே நீங்கள் அந்த கலப்பினத்தில் வந்தவர்களா அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கேள்வி எத்தனை வலிய, இன்னும் நிறையா. அப்பனுக்கு மனைவி, அப்படி இன்னும் இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதாவது சிலர் அக்காளுடைய மகளை திருமணம் செய்வது சில இடங்களில் இருக்கிறது. இது ஒன்றும் தவறும் இல்லை. உறவுமுறை திருமணம் கூடாது அப்படிங்கிறது சரியான பார்வை என்றாலும் கூட, அதுதான் நம்ம மருத்துவமனையிலே அந்த விளக்கத்தை சொல்கிறாங்களே, உறவுமுறை திருமணம் கூடாது, அந்நியத்தில் திருமணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே. இதுக்கு சட்டம் ஒரு இது தேவையா? இவனுக்கு பொண்ணு கிடைக்காது, இவன் 35 வயசில் இருப்பான், அக்கா மக தான் சம்மதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் அதை திருமணம் செய்யக்கூடிய கட்டத்துக்கு வருவான். அக்கா தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணுன்ட்டு ஒத்த காலில் நிற்கும். அது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு ஒரு சில இடங்களில் நடக்கு. கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அத்தை மவளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, மாமை மவளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுவும் சட்டம். இந்த ஒன்றிய பாஜக அரசு போட்டிருக்க சட்டம் இது. அத்தை மவளையும் கல்யாணம் பண்ணாத, மாமி மவளையும் கல்யாணம் பண்ணாத. சும்மாவே பொண்ணு கிடைக்க மாட்டேங்கடா.
இவங்க தான் யாராவது கெட்டித்தரேன்ட்டு வருவாங்க. இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப அதுலேயும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு நீ சட்டம் போடுதே. போட்டிருக்க சட்டத்தை பாரு. இப்போ சட்டத்திலே சிரிப்புக்கும் நகைப்புக்கும் உரிய சட்டம் மட்டும் இல்லை, விலங்கினங்களுக்கு போடக்கூடிய சட்டத்தை முதல்ல 37 சட்டம் 37 பிரிவு வச்சுருக்கான். 37ல் தங்க நிறையா யாரையும் சகோதரியை திருமணம் பண்ணிக்கிடுவானா? எவனாவது பண்ணுவானா? மனுஷன் பண்ணுவானா? அதுக்கு சட்டம் போட்டிருக்கான். அப்போ அப்படி பண்ணுதவன் யாரோ இருக்கா? இந்த சட்டம் இயற்றியவர்களில் யாரோ ஒருவர் இருக்கிறார். அப்படி கற்பனைக்கு எட்டாத ஒன்று சட்டமாக வாய்ப்பு இல்லைல்ல. ஒருவேளை புராண கதைகளை, அதாவது நாம யாரையும் குறை சொல்லலை, அப்படி வேறு மாதிரியான இருக்கின்ற அந்த புராண கதைகளை படித்து விட்டு வந்து கண்ணை கழக்கி கொண்டே சட்டத்தை எழுதி விட்டார்களோ? அப்படிலாம் நினைக்கப்படியா இருக்குல்ல. 37 பிரிவு அவர்கள் வைத்திருப்பதில் 3 பிரிவு தான். ஒன்று, அதாவது அக்காள் மகளை திருமணம் செய்து கொள்ளுதல். இன்னொன்று மாமன் மகள் அல்ல அத்தாய் மகள். இந்த 3 திருமணங்கள் மட்டுமே தான் மனுஷன் பண்ணிக்கிட்டு. மற்ற அவன் சொல்லியிருக்க அத்தனையும் பாட்டி பூட்டிக்கெலாம் என்னடா வயசு இருக்கும்? பூட்டி அப்பப்போ இப்பப்போன்னு பாயில் இருமிக்கிட்டு இருக்கும். அதை போய் கல்யாணம் எவனாவது பண்ணுவானா? கிறுக்கு பாயிலே. சட்டம் எழுத்திருக்கிய உனக்கு அறிவு இருக்கால, அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிய உனக்கு மூளை இருக்கா? பார்லிமெண்ட்டில் இதை வச்சிருக்கிய, அதுக்கு ஓட்டும் போட்டிருக்கா யாரு? அதிமுகவும் பாமக. அதிமுக பாமக இந்த 2 பேரும் ராஜ்யசபாவில் 12 ஓட்டை போட்டு தீர்வுன்னு வச்சுக்க, அந்த சட்டமே பாஸ் ஆகிருக்காது. வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஓட்டு போட்ட படித்து பார்த்தாங்களா? இவங்களுக்கு நாம் ஓட்டு போடணுமா? எதை எதை அடிக்க வருத்தமாக இருக்குது. 2024 பொருத்தமாக நல்லது பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ணிக்குவியா? வட இந்திய மக்களும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியது. இவ்வளோ மோசமான சட்டங்களை, அவர்கள் கற்பனைக்கு வந்த சட்டங்கள் கற்பனையா இல்லை அவர்களுடைய வாழ்வில் நிகழ்வா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.